ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காமாட்சி என்பவங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ப்ரோ, எனக்கு ஒரு டவுட். பென் 10 ஆம்னிவர்ஸ் சீரிஸில் ஷவ் டவுன் பார்ட் 2ல் எபிசோடில் வேபிகா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆன பென்னை அப்சர்வ் பண்ணுவார். அப்போ கெவின் ஏன் மியூட்டன்ட் ஆகலை அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அதாவது வேபிகா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆன பென்னை வந்து பார்த்தீங்கன்னா கெவின் 11 அப்சர்வ் பண்ணுவார். பட் அப்படி அப்சர்வ் பண்ணும்போது ஏன் கெவின் 11 மியூட்டன்ட் ஃபார்மாக அடையலை? ஸோ கெவின் வேபிகா பவர் அப்சர்வ் பண்ணால் மியூட்டன்ட் ஃபார்ம் அடைஞ்சிருக்கணுமே, ஏன் அடையலை அப்படின்றது தான் இவங்களோட கேள்வி. சரி, ஓகே, இன்றைக்கி நம்ம இவங்களோட கேள்வி பற்றி வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மற்ற வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். பெருசு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கெவின் எதை அப்சர்வ் பண்ணாலும் அந்த பவர்ஸை அப்சர்வ் பண்ணிடுவார் இல்லையா? பட் அது லிவிங் பீனாக இருக்கணும், உயிர் உள்ள ஒரு பொருளாக இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய பவர் ஒரு கிடைக்கும். இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவர் கிடச்சி ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆவார். கிளாசிக்கில் 4 ஆர்ம்ஸாக இருக்கும்போது 4 ஆர்ம்ஸோட பவர் அப்சர்வ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆர்ம்ஸோட தோலை தொட்டுவார். அப்படி தோலை தொட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் 4 ஆர்ம் ஸ்பீஷீஸாக மாறுவார். ஹீட் பிளாஸ்ட்டை தொட்டு தான் வந்து ஹீட் பிளாஸ்ட் பவர் அப்சர்வ் பண்ணி ஹீட் பிளாஸ்ட் ஸ்பீஷீஸாக மாறுவார். பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேபிக் இருக்குது இல்லையா? அந்த வேபிக்கோட ஷீல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல். டெக்னிக்கலாக அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தோல் கிடையாது, அது ஒரு மெட்டீரியல். அது ஒரு மெட்டல் என்பதனால வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் அந்த வேபிக்கோட வெயிட்டை அதிகரிக்க வைக்குது. வேபிக்கோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40,000 மெட்ரிக் டன்ஸு. ஸோ இவ்வளோ வெயிட்டாக இருக்கிறதுன காரணமே வந்து பார்த்தீங்கன்னா அதோட மெட்டல் தான். அது அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான், அது ஒரு மெட்டீரியலாக இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெயிட்டாக வேபிக் இருக்குது. இல்லைனா வேபிக் அவ்வளோ வெயிட்டாக இருக்காது. ஸோ வேபிக்கோட தோல் அவர் அப்சர்வ் பண்ணால் வேணால் வேபிக்கோட பவர்ஸ் கிடைக்கலாம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் அப்சர்வ் பண்ணுறதுனால அந்த மெட்டல் ஃபார்மை தான் அவர் எடுப்பார். ஸோ இப்படி ஒரு டயர் அப்சர்வ் பண்ணால் அந்த ஃபார்ம் எடுக்க, ஒரு கல் அப்சர்வ் பண்ணால் கெவினுக்கு வந்து கல்லோட பவர் கிடைக்குதோ அந்த மாதிரி ஒரு மெட்டல்ன்றதுனால அந்த மெட்டல் அப்சர்வ் பண்ணால் அந்த மெட்டலோட பவர் தான் ஒரு கிடைக்கும். வேபிக்கோட உடம்போட தான் வந்து அது கனெக்ட் ஆயிருக்கு, அட்டாச் ஆயிருக்கு. அப்படி இருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா ஏன் நம்ம கெவினுக்கு பவர்ஸ் கிடைக்கல அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் சொன்னால் ஒரு ஆமை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆமையோடைய முதுகு அந்த ஓடு இருக்குல்ல, ஷீல்டு, இதை நம்ம கெவின் அப்சர்வ் பண்ணாலாம் அந்த ஓட்டோட பவர் தான் கிடைக்கும். ஆமையோட எபிலிட்டி, ஆமையோட இந்த லிவிங் பீங் ஆமை இல்லையா? ஸோ ஆமையோட ஃபார்மை அவர் எடுக்க மாட்டார். ஸோ இந்த மாதிரி தான் எதுவும் நினைக்காது, அது ஒரு ஷீல்டு மாதிரி. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு மெட்டல். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கெவின் 11க்கு அந்த மெட்டலோடைய பவர் கிடச்சிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கெவின் 11 நார்மல் ஃபார்மில் எந்த கேரக்டரோட பவர் அப்சர்வ் பண்ணாலும் அதோட 10% பவர் மட்டும்தான் அவர் கிடைக்கும். வேபிக் பவர் அப்சர்வ் பண்ணாலும் வேபிக்கோட 10% அந்த ஸ்ட்ரென்த்து தான் நம்ம கெவின் 11 கிடைக்குமே தவிர வேபிக்கோட சைஸ்லாம் கிடைக்காது. அதுக்கு வேபிக்கோட ஃபுல் பவரை அச்சீவ் பண்ணால் தான் வேபிக்கோட சைஸ் வந்து கெவின் 11க்கு கிடைக்கும். இதுக்கே ஒரு ஃபேன் தேரி இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அல்டிமேட் கெவின் இருக்காரு, அல்டிமேட் கெவினுக்கு எல்லா பவர்ஸுமே பாதி தான் கிடச்சிருக்கும். ஸோ நம்ம ஆகர் வரையும் சொல்லியிருப்பாரு பாதி தான் பவர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அல்டிமேட் ஹியூமன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணியிருப்பார். இதுக்கான ஃபேன் தேரி வந்து பார்த்தீங்கன்னா மேபி வேபிக்கோட அந்த 10% ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அல்டிமேட் கெவினுக்கு இருக்கலாம். அதனால தான் அல்டிமேட் கெவினால் அல்டிமேட் ஹியூமன்ஸரே ஒரே பஞ்சில் டிஃபீட் பண்ண முடியுது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. சில இதில் வந்து இல்லை வேபியோட பவர் அவருக்கு கிடையாது, மற்ற எல்ஸோட ஸ்ட்ரென்த் வச்சு தான் அவர் பீட் பண்ணார் அப்படின்ற கூட பார்த்தீங்கன்னா அவருக்கு ஃபேன் தேரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி கெவின் அப்போ அப்சர்வ் பண்ணப்போ வேபிக்கோட 10% பவரை அவர் எடுத்துருக்கலாம். அதாவது அந்த டைமில் கெவின் 11 வேபிக்கோட ஒரு 10% ஸ்ட்ரென்த்தை வச்சுருந்துருக்கலாம், அதுக்கு சான்சஸ் இருந்திருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா அந்த வேபிக்கோட மெட்டீரியலை மட்டும் அவர் அப்சர்வ் பண்ணதால அந்த மெட்டீரியலோட பவர் மட்டும் அவருக்கு கிடைச்சிருக்க சான்ஸ் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கெவின் தன்னோட பவர்ஸை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிட்டதுனால ஒருத்தவங்களோட லிவிங் பீங் அவங்கள தொட்டு அவங்களோட பவர் அப்சர்வ் பண்ணுறது எப்படி, ஜஸ்ட் அந்த மெட்டலோட பவர் மட்டும் அப்சர்வ் பண்ணுறது எப்படின்றத அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு, அவர் மனசால புரிஞ்சுக்கிட்டாரு. அதாவது உயிர் உள்ள லிவிங் பீங்கிறது இந்த பவர் அப்சர்வ் பண்ணணும், உயிரே இல்லாத ஆப்ஜெக்ட் இருந்து இந்த பவர் அப்சர்வ் பண்ணுறதை கெவின் 11 புரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வேபிக்கோட மெட்டீரியல் மட்டும் அப்சர்வ் பண்ணி வேபிக்கோட பவர்ஸ் அப்சர்வ் பண்ணாமல் அந்த மெட்டல் மட்டும் அவர் அப்சர்வ் பண்ணியிருக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.